ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஏ நர்சரி கார்டன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தைவான் கொய்யா வச்சுருக்கவங்களுக்கு இப்படி இருக்கிற செடியை கூட ஜஸ்ட் ஒரு 15 டேஸில் எப்படி நல்லா காய்க்க வைக்கலாம் தான் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கோம். தரமான டிப்ஸு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நர்சரியில் இந்த கொய்யா வாங்கும் போது காயோடையே இருந்திருக்கும். பட் அடுத்த காய் வராமல் இருக்கும். அது என்ன பிரச்சனைண்டா, இப்போ இந்த மாதிரி காஞ்ச குச்சிகளை உடச்சி விடணும். அது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நர்சரியில் குட்டி கவரில் தான் வாங்கியிருப்பீங்க. அது தேவையான அளவு வேர் போட்டு அது எவ்வளோ அளவு காய்க்க முடியுமோ அந்த அளவு தான் காய் காய்ச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கவர் தான். கீழே பார்த்தீங்கன்னா வேர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவு தான் காய் காய்ச்சிருக்கும். இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகும்போது என்ன செய்யணும்னா, அதை பெரிய கவரில் இல்லாட்டி பெரிய தொட்டியில் வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 5 லிட்டர் கவரில் வைக்க போகிறேன். நீங்களும் இதே கவரில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு இதோட முடிஞ்சால் பெரிய கவர்லையோ இல்லை பெரிய தொட்டிலையோ வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கவரை மட்டும் கிழிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் போது கிழிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டே நீங்கள் கவரை கிழிச்சு எடுத்த பிறகு ஒரு சில செடிகள் கீழே வேர் போட்டிருக்கும். அதாவது அந்த கவரை தாண்டி வேர் போட்டிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கவரை ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அந்த வேர் உடஞ்சிச்சுன்னா அந்த செடி வாரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவரை கிழிச்சு எடுத்த பிறகு நம்ம 5 லிட்டர் கவரில் உள்ள அந்த 2 லிட்டர் கவரை வைக்கும் போது ரெண்டுமே சேம் ஈக்குவலாக இருக்கணும். அந்த எட்ஜஸ் சேம் ஈக்குவலாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். அந்த ஈக்குவலாக இருந்தால் தான் அடியில் வேர் போடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதான் கடைசி ஸ்டெப்பு. நான் என்ன பண்ண யூஸ் பண்ணியிருக்கேன்னா, கம்போஸ்ட் கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணா உங்களுக்கு கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது ஃபெர்டிலைசர் வச்சிருக்கீங்கன்னா அது கூட சேண்டு கூட கொஞ்சம் கலந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும், ஒரு 15 டேஸில் நல்லா காய்க்கிறதுக்கு அந்த செடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லேயே ரொம்ப சீரியஸான ஸ்டெப் எதுனா, நீங்கள் அந்த கவர் கிழிக்கும் போது அந்த வேர் மட்டும் உடையாமல் பார்த்துக்கிங்க. வேர் உடஞ்சிருச்சுன்னா அந்த செடி வேஸ்ட் ஆயிரும். நான் சொன்ன டிப்ஸை உங்கள் கொய்யா செடிக்கு பண்ணி பாருங்கள். அது அடுத்தடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள்.